பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 146, இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4. ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறிவிடக் கூடாது என்பதற்காகவே காவல் தூதர்களை தந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் அறிவாற்றலோடு இருக்க வேண்டும், ஞானத்தோடு விளங்க வேண்டும் என்று சொல்லி ஞானத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நாள் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்தில் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது ஆண்டவரே, உடைய உடலில் பலத்தையும் வல்லமையும் கொடுத்து எங்களுடைய கூக்குரலை கேட்டு பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, கிருபையின் பாத்திரமாய் இருக்கக்கூடிய எங்கள் அன்பு நேசரே, நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லியே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து உம்முடைய உயிரை கொடுத்து நீர் எங்களை மீட்டு ரட்சித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் துக்கத்தோடும் இருந்த நேரத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து வேதனையின் ஆவியை எடுத்து மாற்றி இருக்கின்றீர், துக்கத்தின் ஆவியை எடுத்து மாற்றி இருக்கின்றீர். உமது பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அனாதையாய் நாங்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இருக்கின்றீர். தாய் தகப்பனை ஆசீர்வதித்திருக்கின்றீர். ஒவ்வொருவரோடும் கூட கடந்து வந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி இருக்கின்றீர். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஜெபித்த பிள்ளைகளை கைவிட்டு விடாதபடி அனுதினம் நீர் தாங்கி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறவும், எல்லா நேரங்களிலும் என் ஆண்டவரோடு இணைந்து இருக்க இந்த அதிகாலை ஜெபத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிகாலையிலே தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்கின்ற உமது வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் அதிகாலையிலே உம்மை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகின்றீர். இந்த நேரத்திலும் தகப்பனே, நீரே எல்லோருக்கும் எல்லாமாய் இருக்கின்றீர் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பீராக. இழந்து போன சமாதானத்தை கொடுப்பீராக. குடும்பங்களிலே அமைதியை கொடுப்பீராக. அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக பேர் தன்னுடைய கணவன் மீது நம்பிக்கை வைத்து, மனைவி மீது நம்பிக்கை வைத்து, மாமியார் மருமகன் மீது நம்பிக்கை வைத்து, மருமகன் மாமியார் மீது நம்பிக்கை வைத்து, ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நாட்களிலே தாய் தகப்பன் மீது நம்பிக்கை வைத்து அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு வாழவும் என் ஆண்டவரோடு கூட இருந்து பிள்ளைகள் செயலாற்றக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது ஆற்றல் மகத்துவம் மிக்கது என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, கருணையின் பிறப்பிடமே, இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் உமது இரக்கத்தை பொழிந்திடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானமாய் இல்லாமல் இருக்க காரணம் தன்னுடைய பிள்ளைகளுடைய தீ செயல் என்பதை உணர்கின்றோம். தாய் தகப்பன் இளமை பருவத்தில் செய்த தீவினையான செயல்கள் என்பதை உணர்கின்றோம். எனவே இந்த நாளிலே தாய் தகப்பன் மனம் மாறி தீமையில் இருந்து வெளியிலே வந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்களாக.
அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக. பலப்படுத்தும் ஆவியை கொடுப்பீராக. பலவீனங்களை அப்புறப்படுத்திடுவீராக. ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எதிராக சாத்தான் வைத்திருக்கக்கூடிய தந்திரங்களை அப்புறப்படுத்தி போடுவீராக. சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. தேவையில்லாத செயல்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பது மாறுவதாக. ஜாதகம் பார்த்திருக்கலாம், குறி கேட்டிருக்கலாம், நல்ல நாள் பெருநாள் பார்த்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தாமே சந்திக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். அவர்கள் மனம் மாறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மன பக்குவத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பீராக. வல்லமை இறங்கி வருவதாக. சாத்தானுடைய கட்டுகள் அழிக்கப்படுவதாக. அக்கினியாய் நீர் வருகிறீர் என்பதை அறிந்து கொள்வார்களாக. இந்த நாளிலே இவர்கள் யார் மீதால் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வழியாக பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து பிள்ளைகளுக்கு மாற்றத்தை கொடுத்து மனமாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இதோ ஆண்டவரே, நீர் உருவாக்கி இந்த உலகம் அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, தன்னுடைய சொந்த செயல்களுக்காக இயற்கை வளங்களை அழித்து மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பணங்களையும் சொத்துகளையும் சீர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை ஆண்டவர் சந்திப்பார் தீர்ப்பு நாளிலே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் மனம் மாறி இயற்கைக்கு எதிராக பாவம் செய்யாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அன்பு தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் கூட யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவருடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் சிந்திக்கக்கூடிய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலும் அவருடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். கண்ணீரை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேதனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் கருத்தாய் ஜெபித்து இந்த நாட்களிலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக. என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடப்பார்களாக. அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கவும் எங்களை கைவிட்டு விடாதபடி தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்லமையும் கொடுத்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்ய நீர் காத்திருக்கின்றீர். திரு பாடல்கள் 145:14 சொன்னதுபடி தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்றும். ஆம் தகப்பனே, தடுக்கி விழுந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தாங்குகின்றீர். ஆண்டவரே, தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிட்டு இந்த நாளிலே ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கின்றீர். கண்ணீரோடு தன்னுடைய வேதனைக்காகவும் நோய்க்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். குடும்ப சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று ஜபிக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் தொடுவீராக. மாற்றங்கள் கடந்து வருவதாக, அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. எல்லோரும் மனம் மாறிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உடைந்து போய் இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். வேதனையோடு இருக்கக்கூடிய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தொட்டு குணமாக்கி மருத்துவர் வழியாக அற்புதங்களை செய்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முளர்ப்ப தாயை, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஜெபமாலை அன்னையே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் பதில் கொடுப்பீராக. அவர்கள் இந்த நாளிலே எவற்றையும் இழந்து போய் விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுதே மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக. ஆமீன்.